வெல்கம் டு டாப் ஐஏஎஸ் அகாடமி. திஸ் இஸ் சுகந்தி சிவாஜி ஃப்ரம் தஞ்சாவூர் பிரான்ச். இன்னைக்கு ஐஎன்எம்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ ரிலீஜியஸ் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ்? அதாவது சமய சீர்திருத்த இயக்கங்களில் பொருந்தாது எதுன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதில் நமக்கு ஜென்ரலாக வந்துட்டு மறுமலர்ச்சி இயக்கங்கள் சொல்லிட்டு சீர்திருத்த இயக்கங்கள், மீட்பு இயக்கங்கள், சமூக இயக்கங்கள் பார்ப்போம். ஓகேவா? ஸோ தட் மீன்ஸ் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ், ரிவைவலிஸ்ட் மூமெண்ட் அண்ட் சோஷியல் மூமெண்ட்ஸ்ன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் பிரம்ம சமாஜம்ங்கிறது 1828 ராஜாராம் மோகன் ராய் அவர்களை உருவாக்கப்பட்டது. பிரம்ம சமாஜம்ங்கிறது இட் இஸ் அ ரிலிஜியஸ் ரீஃபார்ம் மூமெண்ட், சமூகத்தில் சமய சீர்திருத்த இயக்கமாக இருக்குது. அதே மாதிரி அலிகார் இயக்கம் அப்படிங்கிறது 1875 பார்த்தீங்கன்னா அலிகார் இயக்கம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். சையத் அகமது கானால் உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களோட சீர்திருத்த இயக்கமாக இருந்திருக்கு. ஓகே, இதில் ஆரிய சமாஜம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களால் உருவாக்கப்பட்டது. சுவாமி தயானந்த சரஸ்வதியால் உருவாக்கப்பட்ட சமாஜம் தான் என்னது? ஆரிய சமாஜம் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஆரிய சமாஜமும் பார்த்தீங்கன்னா 1875 தான் உருவாக்கப்பட்டது. இது ஒரு மீட்பு இயக்கம், இந்துக்களோட மீட்பு இயக்கமாக இருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜம். வேதங்களுக்கு திரும்பி போக சொல்லியும் சுத்தி இயக்கம், மதமாறிய இந்துக்களை மீண்டும் அதே மதத்திற்கு திருப்புதல் அப்படிங்கிற மாதிரியும் ஆரிய சமாஜம் ஒரு மீட்பு இயக்கமாக செயல்படுகின்றது. இது ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம் கிடையாது. ஓகே, அண்ட் பிரார்த்தனா சமாஜம், இந்த பிரார்த்தனா சமாஜம் 1867 ஆத்மராம் பாண்டுரங் அவர்களால் உருவாக்கப்பட்டதா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரார்த்தனா சமாஜம். ஆர்சி பண்டார்கர் மற்றும் எம்ஜி ரானடே உறுப்பினர்களாக இருந்து பிரார்த்தனா சமாஜம் உருவாக்கப்பட்டிருக்கும். இதுவும் ஒரு சமூக சமய சீர்திருத்த இயக்கம். தட் மீன்ஸ் இட் இஸ் இங்கே சொன்னதில் பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம், அலிகார் இயக்கம், பிரார்த்தனா சமாஜம் ஆல் இந்த ரிலிஜியஸ் ரீஃபார்ம் மூமெண்ட் சொல்லக்கூடிய சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களாக இருக்குது. இதில் மீட்பு இயக்கமாக இருக்கிறதா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா நாட் அ ரிலிஜியஸ் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ், பொருந்தாதது எதுதான் கேட்குறாங்க? ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட், select which of the following statement is incorrect about ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் பற்றிய கூற்றுகளை தவறானது எதுன்னு பார்க்கும்பொழுது சதியை ஒழிக்க அரசாங்கத்துக்கு உறுதுணையாக இருந்தவர். ஓகே, ஸோ தன்னுடைய சகோதரரான அவரோட இறப்பிற்கு பிறகு தன்னுடைய அண்ணியை வந்து அந்த ஃபனரல் ஃபயரில் போடுறது பார்த்துட்டு இந்த சதியை ஒழிக்கணுங்கிறது முடிவு பண்ணிட்டு சதியை ஒழிப்பதற்காக வில்லியம் பென்டிக் பிரபு அவர்களிடம் பரிந்துரைத்து 1829 டிசம்பர் 4 ஒழுங்குமுறை ரெகுலேஷன் சொல்லக்கூடிய இந்த 17 பிரிவின் கீழ் சதி ஒழிப்பு சட்டம்ங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ த ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இங்கே வந்து சரியாக தான் இருக்குது. அடுத்தது 1828 பிரம்ம சமாஜத்தை நிறுவினார். ஓகேவா? ஸோ ஆத்மீய சமாஜம்ங்கிறது 1815 நிறுவிய ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் 1828 பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறத நிறுவியிருப்பார். ஓகே, ஸோ செகண்ட் ஒன் இஸ் ஆல்சோ ரைட். சமூகத்தை திருத்துவதற்கு இந்து மறைநூல்களே முற்போக்கானவை என வாதிட்டான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது தவறு. தட் மீன்ஸ் he argued that Hindu scriptures were progressive சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஓகே, தட் மீன்ஸ் இவர் தான் என்ன சொல்றாங்க, நவீன வங்காள உரைநடையின் தந்தை, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பெங்காலி ப்ரோஸ் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படிங்கிறத சொல்றோம். ஓகே, ஸோ இங்கே ராஜாராம் மோகன் ராய் பற்றிய கூற்றுகளை இதுதான் தவறானது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். ஓகே, ஸோ இந்து மறைநூட்கள் ஒரு கடவுளை வணங்குவதை உபதேசிப்பதாக கூறினார். தட் மீன்ஸ் நம்மளோட இந்து மறைநூட்கள் உபநிடதங்கள் அப்படின்னா சொல்லணும், இது எல்லாமே மோனோதீசிசம் சொல்லக்கூடிய ஒரு கடவுள் கோட்பாட்டை தான் முன்னிலைப்படுத்துகிறதுன்னு சொன்னவர் ராஜாராம் மோகன். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் த இன்கரெக்ட் ஒன் பிகாஸ் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தான் இந்து மறைநூல்களை முற்போக்கானவை, ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ் ஃபார் ப்ரோக்ரசிவ் சொன்னவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following organizations published the newspaper ராஸ்த் கோப்தர்? ஓகே, ஸோ ராஸ்த் கோப்தர் அப்படிங்கிற இந்த பத்திரிகை யாருடைய பத்திரிகைனா தாதாபாய் நவ்ரோஜியோட பத்திரிகை. ஓகே, ஸோ தாதாபாய் நவ்ரோஜியோட தந்தை தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்துன்ஜி நவ்ரோஜி. ஓகே, ஃபர்துன்ஜி நவ்ரோஜி அப்படிங்கிற சொல்லுவோம். ஓகே, ஸோ இவரால் உருவாக்கப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஹ்னுபாய் மதியான் சபா அப்படிங்கிறது 1851 உருவாக்கப்பட்டிருக்கும். இதுதான் பார்சி சீர்திருத்த இயக்கத்தின் தாரக மந்திரமாக ஒழித்தது. நம்ம ராஸ்து கோப்தர் சொல்லக்கூடிய இந்த ராஸ்து கோப்தர் தான் எதோட தாரக மந்திரம், உண்மை விளம்பி அப்படிங்கிற சொல்லக்கூடிய ட்ரூத் டெல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தாரக மந்திரமாக பார்சி சீர்திருத்த இயக்கத்தோட மெயின் வாய்ஸாக இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த ராஸ்து கோப்தர் தான். ஸோ ரஹ்னுபாய் மதியான் சபா இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். ஓகே, ஸோ இங்கே அலிகார் இயக்கம், தியோபந்த் இயக்கம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இஸ்லாமியர்களோட சீர்திருத்த இயக்கமாக அலிகார் இயக்கம் என்பதும், தியோபந்த் இயக்கம்ங்கிறது இஸ்லாமியர்களோட மீட்பு இயக்கம் அப்படிங்கிறதும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கியர்களோட மீட்பு இயக்கமாக சிங் சபா அப்படிங்கிறதும் திகழ்ந்திருக்கும். ஓகே, இந்த ரைட் ஆன்சர் ஹியர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்,
எஸ், பிரார்த்தனா சமாஜம் பொறுத்துகளை கேட்குறாங்க. பிரார்த்தனா சமாஜம்ங்கிறது 1867 ஆத்மராம் பாண்டுரங் அவர்களால் உருவாக்கப்பட்டது இந்த பிரார்த்தனா சமாஜம். ஓகே. ஆரிய சமாஜம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1875 சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களால் பஞ்சாபில் உருவாக்கப்பட்டது. ஆரிய சமாஜம் இந்துக்களோட மீட்பு இயக்கம், ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட் ஆஃப் ஹிந்துஸ்ன்னு சொல்லலாம். தக்கான கல்வி கழகம். ஓகே. 1884 மகாதேவ கோவிந்தர் ரானடே அவர்களால் உருவாக்கப்பட்டது. தட் மீன்ஸ் பிரார்த்தனா சமாஜத்தில் உறுப்பினர் இருக்கக்கூடிய நீதிபதி கோவிந்தர் ரானடே அவர்களால் உருவாக்கப்பட்டது என்னன்னா தக்கான கல்வி கழகம் 1884. ஓகே. விதவை மறுமண சங்கம். விதவை மறுமண சங்கமும் பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடேவால் உருவாக்கப்பட்டது. ஸோ த ரைட் ஆன்சர் ஹியர் இஸ் ஆப்ஷன் பி 2143. So next question. Choose the correct statement regarding the Ramakrishna Mission. Ramakrishna Mission. Okay. So கிறிஸ்துவ சமயப்பரப்பு நிறுவனங்களில் நிர்வாக கட்டமைப்பை பின்பற்றி சுவாமி விவேகானந்தர் இவ்வமைப்பை உருவாக்கினார். ஓகேவா. ஸோ கிறிஸ்டியன் மிஷனரிஸ் கொண்டு வர விஷயங்களை அதை வந்து ஃபாலோ பண்ணி தான் சுவாமி விவேகானந்தரால் உருவாக்கப்பட்டதா எதுன்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண மடம் சொல்கிறது. ஓகே, இட் இஸ் ரைட். இவ்வியக்கமானது தனது பணிகளை சமய செயல்பாடுகளோடு மட்டும் நிறுத்தி கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. ஓகேவா. ஸோ இந்த ராமகிருஷ்ண மிஷனில் நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் தன்னார்வலர்கள் என்ன பண்ணுவாங்களோ அதையும் சேர்த்து பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ அந்த ஃபோட்டோவோலட்டிக் லைட்டிங் சிஸ்டம் சொல்லக்கூடிய சூரிய ஒளியை பயன்படுத்தி ஆற்றல் உண்டாக்கும் முறையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராமகிருஷ்ண மிஷனில் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ அப்போது பேரிடர் காலத்தில் உதவுவது, கல்வியை போதிக்குவது, மருத்துவ உதவி செய்வது, இந்த மாதிரி தன்னார்வலர்கள் செய்யக்கூடிய பொது விஷயம் சோஷியல் சர்வீசஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராமகிருஷ்ண மிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கும். பட் ஹியர் தே ஆர் சேயிங் தட் ஒன்லி ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸோட இதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. இது தவறு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முதன்மை சீடர் யாருன்னா சுவாமி விவேகானந்தர். ஓகேவா. ஸோ கல்கத்தாவில் தட்சிணேஸ்வரம் என்னும் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிறந்தவர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவருடைய முதன்மை சீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தா. தன்னுடைய குருவின் பேரில் என்ன உருவாக்கியிருக்கனா ராமகிருஷ்ண மடம்ங்கிறத உருவாக்கியிருப்பாரு. 1897 உருவாக்கிடுவார். வேலூர் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண மிஷன் அப்படிங்கிறத சுவாமி விவேகானந்தா உருவாக்கியிருப்பார். ஓகே. ஸோ த இன்கரெக்ட் ஒன் ஹியர் இஸ் ஆப்ஷன். இங்கே 2 வந்து தவறாக இருக்குது. ஸோ சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். 1 மற்றும் 3. ஸோ நெக்ஸ்ட் கூற்று மற்றும் காரணம். சையத் அகமது கான் அப்படிங்கிறவர் இஸ்லாமியர்களின் ஆங்கில கல்வி பயிலும்படி அறிவித்தனார். ஓகே. ஸோ சையத் அகமது கான் எதனால முஸ்லீம்ஸை வந்து இங்கிலீஷ் வே ஆஃப் எஜுகேஷனை கற்றுக்கணும்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில அரசுன்னா அப்போ தான் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அவங்க வந்து நலன்களை அவங்களோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி வேலைவாய்ப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில வழி கல்வி பயில்வதன் மூலமாக தான் முடியும் அப்படிங்கிறதுக்காக அலிகார் கல்லூரி அப்படிங்கிறதையும் என்ன பண்ணியிருப்பாருன்னா சையத் அகமது கான் அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பார். ஓகே. ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆங்கிலோ ஓரியன்டல் ஸ்கூல் அப்படிங்கிறதும் நம்மளோட இவரோட நேம்லேருந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகே. ஸோ அப்போது அலிகார் கல்லூரி அப்படிங்கிறதை உருவாக்கியவரும் அலிகார் இயக்கத்தை உருவாக்கியவரும் இஸ்லாமியர்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலை நாட்டு கல்வியான ஆங்கில வழி கல்வியை பயிலுமாறு வற்புறுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சையத் அகமது கான். ஸோ போத் assertion and reason are right and reason is the correct explanation of A. So next question. Yes, choose the incorrect statement from the following about Singh Sabha. Okay, so Singh Sabha அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சீக்கியர்களோட மீட்பு இயக்கம். ஓகே. சீக்கியர்களோட சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இயக்கம் இருக்கும். அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிரங்காரி இயக்கம் மற்றும் நாம்தாரி இயக்கம்ங்கிறது சீக்கியர்களோட சீர்திருத்த இயக்கம், ரீஃபார்ம் மூமெண்ட் ஆஃப் சீக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ நிரங்காரி இயக்கம்ங்கிறது பாபா தயால்தாஸ். ஓகே. நாம்தாரிங்கிறது ராம் சிங் அவர்களால் உருவாக்கப்பட்டது நாம்தாரி. ஓகே. இதில் சிங் சபா அப்படிங்கிறது சீக்கியர்களோட மீட்பு இயக்கமாக செயல்படுகிறது. இது அமிர்தசரஸில் உருவாக்குனாங்க. ஸோ பஞ்சாபில் இருக்கக்கூடிய அமிர்தசரஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ரைட். சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்பதே இதோட முக்கியமான நோக்கமாகும். ஓகேவா. ஸோ ரீஸ்டோர் த சாங்டிட்டி ஆஃப் சீக்கிசம். ஸோ இட் இஸ் ஆல்சோ ரைட். ஆங்கிலேயரின் ஆதரவுடன் அமிர்தசரஸில் சீக்கியர்களுக்குனே ஒரு கால்சா காலேஜ். ஓகே. ஸோ மைனாரிட்டிஸ் இருக்கக்கூடிய சீக்கியர்களுக்கு கூட பிரிட்டிஷ் இந்திய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கால்சா காலேஜ் அப்படிங்கிறது இந்த சீக்கியர்களோட காலேஜ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இட் இஸ் ஆல்சோ ரைட். அகாலி இயக்கமே சிங் சபாவின் முன்னோடியை சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஸோ சிங் சபா அப்படிங்கிற இந்த மீட்பு இயக்கம் தான் எதோட அகாலி இயக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா அதோட முன்னோடியாக இருக்கும். ஓகே. ஸோ ஜஸ்ட் தே ஆர் ரீப்ளேசிங். அப்போ சிங் சபா தான் அகாலி இயக்கத்தின் முன்னோடியாக இருக்கின்றது. ஓகே. சிங் சபா இஸ் த ஃபோரனர் ஆஃப் அகாலி மூவ்மெண்ட். ஸோ இங்கே அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அகாலி இயக்கம் சிங் சபாவுக்கு முன்னோடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தவறு. சிங் சபா தான் அகாலி இயக்கத்திற்கு முன்னோடியாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த இன்கரெக்ட் ஒன் ஹியர். ஓகே. So next we move on to 8th question. சரியற்ற இடையை தேர்க. ஓகே. ஸோ நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பெங்காலி ப்ரோஸ் பீனியர் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது வேதங்களுக்கு திரும்புவோம், கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா சுவாமி
தயானந்த சரஸ்வதி. 1875 ஆரிய சமாஜத்தில் வேதங்களுக்கு திரும்பி போய் என்று முழக்கமிட்டவர் யாருன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. மூல் சங்கர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. சுவாமி தயானந்த சரஸ்வதி பேர் என்ன? மூல் சங்கர். ஓகே. சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. இந்தியர்க்கே என்று முழக்கமிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஓகே. ஜீவன் என்பதே சிவன் என கூறியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஓகே. ஸோ அப்போ சர்வீஸ் டு மேன்கைண்ட், சர்வீஸ் டு போர். அப்போ ஏழைகளுக்கு உதவுவது மூலமாக நம்ம மகேசனுக்கு உதவு செய்வது போல இந்த ஜீவன் என்பதே சிவன் என்று முழக்கமிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஓகே. இட் இஸ் ஆல்சோ ரைட். சத்யார்த்த பிரகாஷ். இப்போ இங்கே சத்யார்த்த பிரகாஷ்ங்கிறது விவேகானந்தர் கிடையாது, சுவாமி தயானந்த சரஸ்வதி. 1875 சுவாமி தயானந்த சரஸ்வதி உருவாக்கப்பட்டதா என்ன பார்த்தீங்கன்னா புக்கு சத்யார்த்த பிரகாஷ். ஓகே. ஸோ இங்கே ஆப்ஷன் டி தான் தவறாக இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், assertion reason. அயோத்திதாச ஃபவுண்டர் தி சாக்கியா பௌத்திஸ்ட் அசோசியேஷன் இன் மெட்ராஸ். ஓகே. ஸோ அயோத்திதாச பண்டிதர் அப்படிங்கிறவர் 1898 ஹெச்எஸ் ஆல்காட்டோட என்ன பண்ணுறாரு, இலங்கைக்கு போகிறார். ஓகே. ஸோ ஒன்ஸ் அங்கே இலங்கைக்கு போயிட்டு வந்தாலும் அதே வருஷம் என்ன பண்ணுறாருன்னா சாக்கிய புத்திஸ்ட் அசோசியேஷனுங்கிறத மெட்ராஸில் வச்சு துவங்குறாரு. ஓகே. ஸோ பௌத்த மதத்தின் வழியே பகுத்தறிவின் அடிப்படையிலான சமத்துவத்தை கட்டமைப்பதற்காகவே இந்த சாக்கிய பௌத்த சமம் அப்படிங்கிறத அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் உருவாக்கியிருப்பார். காத்தவராயன் என்ற இயற்பெயர் கொண்டவர் அயோத்திதாச பண்டிதர். ஓகே. ஸோ இரண்டு கூற்றுமே சரிதான், காரணம் கூற்றை விளக்குகிறது. ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், எக்ஸாமைன் த ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஜோதிபா பூலே. ஓகே. ஸோ மகாராஷ்டிராவில் இருந்த சீர்திருத்தவாதி யாருன்னா ஜோதிபா பூலே. 1852 ஒடுக்கப்பட்டவருக்கான ஃபர்ஸ்ட் ஸ்கூல் அப்படிங்கிறது பூனால ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ டவுன் ரோடு பீப்புள்ஸ்க்காக ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இட் இஸ் ரைட். சத்யசோதக் சமாஜம் அப்படிங்கிறது அன்ற அமைப்பை உருவாக்கியவர். சத்யசோதக் சமாஜம்ங்கிறது உண்மையை நாடுவோர் சங்கம் சொல்வாங்க. உண்மையை நாடுவோர் சங்கம், தட் மீன்ஸ் ட்ரூத் சீக்கர்ஸ் சொசைட்டின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த சங்கத்தை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிராவ் பூலே. ஓகே. ஸோ எந்த வருஷம்னா 1873. பட் ஹியர் தே ஆர் கிவன் அஸ் 1883. ஸோ இட் இஸ் இன்கரெக்ட். ஸோ குழந்தைகளுக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான காப்பகங்களையும் உருவாக்கினார். ஸோ இப்போ ஹி ஓப்பன் ஆர்ஃபனேஜஸ் அண்ட் ஹோம்ஸ் ஃபார் விடோஸ். 1, 3 ஆர் கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், அயோத்திதாசர் ஆர்கனைஸ் த ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஆஃப் திராவிட மகாஜன சபா. ஓகே. ஸோ திராவிட மகாஜன சபாவை உருவாக்கியவர் யாருன்னா அயோத்திதாச பண்டிதர் 1891. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் மாநாடுங்கிறது எங்கே கூட்டியிருப்பாங்கன்னா நீலகிரியில். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட், எஸ், சூஸ் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ராமலிங்க அடிகளார். ஓகேவா. ஸோ செடி கொடி உட்பட அனைத்து உயிரினமே அன்பு காட்டவும் இரக்கம் காட்டவும் ஜீவகாரண்யம் அப்படிங்கிறது சொன்னவர் யாருன்னா நம்ம ராமலிங்க அடிகள். ஸோ 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார். ஓகே. ஸோ இது சாதி பேதமற்ற சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக சமரச வேத சன்மார்க்கத்தை உருவாக்கியிருக்காரு. இவருடைய பாடல்கள் எல்லாமே ஜீவகாருண்யம் என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. ஓகே. ஸோ இவருடைய பாடல்கள் எல்லாமே திருவற்பா என்பதாக தொகுக்கப்பட்டது. ஓகே. ஸோ இட் இஸ் நாட் ஜீவகாருண்யம். ஸோ இது இன்கரெக்டாக இருக்குது. ஓகே. ஸோ 1867 இலவச உணவகத்தை பற்றின இன்றளவும் அணையா அடுப்பாக 1867 பசியால் வாடுவோரின் துயர் துடைப்பதற்காக வடலூரில் என்ன பண்ணியிருப்பார், சத்திய தர்மசாலை அப்படிங்கிறத நிறுவியிருப்பார். ஸோ இதுவும் சரி. ஓகே. ஸோ தவறானது என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஆல் ஹிஸ் சாங்ஸ் ஆர் கம்பைல்ட் அண்டர் த டைட்டில் ஆஃப் திருவருட்பா. ஓகே. ஸோ இது மறுத்து பார்த்தீங்கன்னா ஆறுமுக நாவலர்களால் அவர்களால் உருவாக்கப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா மருட்பான்னு சொல்லுவாங்க. சாங் ஆஃப் டிஸ்கிரேஸ், ஆறுமுக நாவலர். ஓகே. ஸோ ஹியர் ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. தவறானதாக எதுன்னு கேட்கலாம். அடுத்தது, who said that all the religious views are but different ways to lead to the same goal. அதாவது எல்லா மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் என்ற இந்த கூற்றை சொன்னவர் யாருன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த டைரக்ட் ஆன்சர் ஹியர். ஸோ நெக்ஸ்ட், yes, examine the statements about theosophical society. ஓகே. ஸோ தியோசபிக்கல் அப்படின்னு சொல்கிறது பிரம்ம ஞான சபைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இதில் தியோஸ்னா கடவுள் என்ற அர்த்தம். ஓகே. ஸோ சோஃபாஸ்னா அறிவு, கடவுளை பற்றிய அறிவு தான் என்னன்னா இது பிரம்ம ஞான சபை என்று அழைக்கின்றோம். 1875 மேடம் பிளாவட்ஸ்கி மற்றும் ஹெச்எஸ் ஆல்காட் அவர்களால் உருவாக்கப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த
தியோசபிக்கல் சொசைட்டி 1875 அமெரிக்காவில் தொடங்கியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் தவறாது. ஓகேவா? ஸோ இதோட தலைநகரம் பார்த்தீங்கன்னா அடையாறில், மெட்ராஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1886 வந்து மாற்றியிருப்பாங்க. இது சரியா இருக்கு. இந்த அமைப்பு பௌத்தம் மீண்டும் புத்துயிர்ப்பு பெறுவதில் முக்கிய பங்கு வகித்தது. ஓகேவா? ஸோ இப்போ புத்திசம் அப்படிங்கிறது ரிவைவல் ஆகிறதுக்கும், ஸோ பகவத்கீதை உபநிடதங்கள் படிப்பதற்கு உற்சாகமூட்டிய அமைப்புன்னு கேட்டாலும் எது சொல்லணும்? நம்மளோட பிரம்மஞான சபை. ஓகே, ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் சரி, எக்ஸப்ட் ஆப்ஷன் இங்கே 1ங்கிறது தவறாது. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், அகமதியா இயக்கம் அப்படிங்கிறது யாரால் உருவாக்கப்பட்டது? ஓகேவா? ஸோ அகமதியா இயக்கங்கிறது இஸ்லாமியர்களோட மீட்பு இயக்கமாக 1889 மிர்சா குலாம் அகமது அவர்களால் உருவாக்கப்பட்டதுன்னா அகமதியா இயக்கம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். ஓகே, சையத் அகமது கான் அப்படிங்கிறவர் 1875 இஸ்லாமியர்களோட சீர்திருத்த இயக்கமான அலிகார் இயக்கம் அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பார். ஓகே, ஸோ முகமது உல் ஹசன் அப்படிங்கிறது தியாலஜிஸ்டாக இருக்கிறவர். ஸோ இவர் வந்து சையத் அகமது கானோட கொள்கைக்கு எதிராக இருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது உல் ஹசன் அப்படிங்கிறோம். ஓகே, இது ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட், ராஜாராம் மோகன் ராய். ஓகே, ஸோ ராஜாராம் மோகன் ராயோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ராம் மோகன் ராய் தான். ஓகே, ஸோ இவருக்கு ராஜா என்ற பட்டத்தை கொடுத்தவர் யாருன்னா 2ஆம் அக்பர் ஷா. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ இவர் யாருன்னா அவுரங்கசீப்போட பையன், அக்பரோட பேரன் கூட சொல்லலாம். 2ஆம் அக்பர் ஷா. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், choose the correct option about editor and journal. ஓகே, ஸோ ஜி சுப்பிரமணிய ஐயர். ஸோ ஜி சுப்பிரமணிய ஐயர் பார்த்தீங்கன்னா ஹிந்து அப்படிங்கிற பத்திரிகையை வந்து உருவாக்கியிருப்பார். ஓகேவா? ஸோ இந்த ஹிந்துங்கிற பத்திரிகை யாரோடது? ஜி சுப்பிரமணியன். ஓகே, ஸோ மற்றும் ராஜாராம் மோகன் ராயோட புத்தகம் பார்த்தீங்கன்னா சம்பத் கௌமிங்கிறது 1821. இங்கே ஜி சுப்பிரமணியோடது விவேகவர்தினி கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஓகே, ஸோ கந்துக்கூரி வீரசலிங்கம் இவரோட பத்திரிகை தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா விவேகவர்தினி அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகே, ஸோ இது நியூ இந்தியா, இட் இஸ் நாட் நவ இந்தியா. ஓகே, ஸோ இதில் கந்துக்கூரி வீரசலிங்கமோடது விவேகவர்தினிங்கிற பத்திரிகை. நியூ இந்தியாங்கிறது யாரோடதுன்னா அன்னி பெசன்ட்டோடது. ஓகே, ஸோ அன்னி பெசன்ட்டோட பத்திரிகை தான் நியூ இந்தியா. ஓகே, ஸோ அந்த ஹிந்துங்கிறது. ஓகே, ஸோ 1 செகண்ட் சொல்கிறேன். ஜி சுப்பிரமணியோட பத்திரிகை விவேகவர்தினி இல்லை, ஹிந்துங்கிற பத்திரிகை. ராஜாராம் மோகன் ராய் பத்திரிகை சம்பத் கௌமுதி. இது ஒன்று தான் சரியாக பொருந்திருக்கு. ஸோ கந்துக்கூரி வீரசலிங்கம்ங்கிறது விவேகவர்தினி அப்படிங்கிற பத்திரிகை எழுதியிருப்பாரு. அன்னி பெசன்ட்டோட பத்திரிகை நியூ இந்தியா. புரியுதா? ஸோ இப்போ இங்கே இன்கரெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏசிடி எல்லாமே இன்கரெக்ட். இங்கே கேட்குறது என்னன்னா சரியான இணை எதை கேட்குறாங்க? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், மேட்ச் தி ஃபாலோயிங் ஒரிஜினல் நேம் அண்ட் நோன். ஓகே, ஸோ அவங்களோட இயற்பெயர் அப்படிங்கிறது சொல்லுவோம். மூல் சங்கர். மூல் சங்கரம் ப்ரீவியஸ் கொஸ்டினில் சொல்லியிருக்க. மூல் சங்கர் யாரோட இயற்பெயர்? சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஆரிய சமாஜத்தை உருவாக்கிய சுவாமி தயானந்த சரஸ்வதி இயற்பெயர். நரேந்திரநாத் தத்தா அப்படிங்கிறது ராமகிருஷ்ண மிஷனை உருவாக்கிய சுவாமி விவேகானந்தரோட இயற்பெயர் நரேந்திர தத்தா. ஓகே, ஸோ கடதுர சட்டர்ஜி அப்படிங்கிறது யாரோட பேருன்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சரோட பேர். காத்தவராயன் அப்படிங்கிறது யாரோட பேர்? அயோத்திதாசரோட ஒரிஜினல் நேம். ஓகே, ரைட் ஆன்சர் ஹியர் இஸ் ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், டியூரிங் த கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 who was the coordinator of பீகார் ரெவல்யூஷன்? ஓகேவா? ஸோ 1857 பெருங்கழகம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மங்கள் பாண்டே அவர்களால் இந்த பசு மற்றும் பன்றி கொழுப்பு தடவிய என்ஃபீல்ட் ரக துப்பாக்கியை யூஸ் பண்ண சொன்னதுனால இவர் என்ன பண்ணியிருப்பார்னா ஆங்கில அதிகாரியை சுட்டுக் கொண்டிருப்பார். ஓகே, ஸோ பராக்பூரில் இந்த 1857 பெருங்கழகம் உண்டு. ஓகே, ஸோ இது போல் பல பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே கிளர்ச்சிகள் உண்டாக்கியிருப்பாங்க. அதில் பீகார் புரட்சியை ஒருங்கிணைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்வர் சிங் என்பவர் தான். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி. அப்போது கான் பகதூர் கான் அப்படிங்கிறவங்க. ஓகே, ஸோ இதில் 2ஆம் பகதூர் ஷா அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. 2ஆம் பகதூர் ஷா. இதில் கான் பகதூர் கான் அப்படிங்கிறது கிடையாது. பேகம் ஹஸ்ரத் மஹால் அப்படிங்கிறவங்க லக்னோவில் கிளர்ச்சி உண்டாக்கியிருப்பாங்க. ஓகே, ஸோ நானா சாஹிப் அப்படிங்கிறவர் கான்பூர். ஸோ இங்கே பகதூர் கான் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். ஸோ நெக்ஸ்ட், which of the following statements are correct கேட்குறாங்க. வாரங்களை சேர்ந்த பிரதாபருத்திரன் ஆட்சி காலத்தில் எதை உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாயக்கர் முறை அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகே, ஸோ இந்த நாயக்கர் சிஸ்டமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பாளையக்கார முறை அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ தமிழகத்தில் பாளையக்கார முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா விஸ்வநாத நாயக்கர். ஓகேவா? ஸோ 1529 விஸ்வநாத நாயக்கர் கொண்டு வந்திருப்பாங்க. பாளையக்காரர்களை நாயக்கர்கள் பாலிகர் என்று அழைத்தனர் இருக்கு தவறு. பாளையக்காரர்களை பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலிகர் என்று அழைத்தனர். ஓகேவா? ஸோ இவங்களோட பாளையக்காரர்களோட அரசு காவல் அல்லது படிக்காவல், காவல் காக்கும் பணி என்ன சொல்லுவாங்க? அரசு காவல் அல்லது படிக்காவல். ஓகே, ஸோ இந்த பாளையம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்மால் மிலிட்ரி கேம்ப். ஓகே, ஸோ சிறிய இராணுவ முகாம், ஸ்மால் டொமைன் அப்படிங்கிறது கூட சொல்லலாம். இந்த பாளையக்காரர்களோட டியூட்டிஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறது. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்கள் டியூட்டி. அரசு காவல் அல்லது படிக்காவல்ங்கிறது காவல் காக்கும் பணி சொல்கிறாங்க. ஓகே, இதில் பாளையக்காரர்கள் நாயக்கர்கள் என்று நாயக்கர்கள் அழைக்கல, ஆங்கிலேயர்கள் தான் பாளையக்கார் என்று அழைத்தனர். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். 1, 2 சரி.
ஸோ நெக்ஸ்ட் சூஸ் தி கரெக்ட் பா. பாளையக்காரரோட கூட்டமைப்பு. ஸோ இந்த பாளையக்காரரோட கூட்டமைப்பை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவர் அவர்கள். ஓகே. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சந்தா சாஹிப்போட முகமையர்களான ஞானா முடிவையன் அபிகன் கட்டாக் எல்லாமே உதவி புரிஞ்சிருப்பாங்க. ஓகே. சிவகிரி பாளையம் வந்து மறுத்திருப்பாங்க. எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா மறுத்திருப்பாங்க. ஓகே. ஸோ இதில் புதுக்கோட்டை தஞ்சாவூர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த பாளையக்கார கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர் யாருன்னா ஆங்கிலேயர் எடுத்த முதல் ஆண்மகனாக இருந்த பூலித்தேவர் தான். ஓகே. ஸோ தென்னிந்திய கூட்டமைப்பு 1800 1801 தென்னிந்திய கிளர்ச்சின்னு கூட சொல்லலாம். யார் ஏற்படுத்தினா சிவகங்கையில் நம்ம முத்துவடகநாதரோட படைத்தளபதியாக இருந்த மருது சகோதரர்கள் தான் இதை ஒற்றடைத்திருப்பாங்க. ஓகே. ஸோ திண்டுக்கல் கூட்டமைப்பினாலே கோபால நாயக்கர். ஓகேவா. ஸோ திண்டுக்கல் அது மாதிரி நம்மளோட லக்ஷ்மி நாயக்கர் அப்படிங்கிறத சொல்கிறோம். பூஜா நாயக்கர் தேவதானம்பட்டியில் சேர்ந்த பூஜா நாயக்கர், யதுல் நாயக்கர். ஓகே. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து திண்டுக்கல் கூட்டமைப்புங்கிறத ஏற்படுத்தியிருப்பாங்க. ஓகே. ஸோ இதில் மூன்றாவது மட்டும்தான் சரியாக இருக்குது. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் மேட்ச் தி ஃபாலோயிங் ஹியர். கோல் கிளர்ச்சி. ஸோ கோல் கிளர்ச்சிங்கிறது 1831 1832 சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூம் பகுதி, ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா பகுதியில் இருக்கக்கூடிய சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூம் பகுதியில் தான் கோல் கிளர்ச்சிங்கிறது நடைபெற்றிருக்கும். பிந்துராய் சிங்கராய் அவர்களால் இந்த கிளர்ச்சி அப்படிங்கிறது வழிநடத்தப்பட்டிருக்கும். ஓகே. ஸோ சாந்தல் கிளர்ச்சின்னு சொல்லக்கூடியது 1855 ராஜ்மஹால் மலைக்குன்றைக்கு சுற்றுகளில் இருக்கக்கூடிய மக்கள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாந்தல் மக்கள். அங்கே ரயில்வே பணியை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்க மக்களை மைக்ரேட் பண்ண சொன்னதுனால இந்த சாந்தல் கிளர்ச்சிகள் நடைபெற்றிருக்கும். ஓகே. ஸோ முண்டா கிளர்ச்சிங்கிறது 1899 1900 அப்படிங்கிறதுல சொல்லியிருக்கும். ஸோ ராஞ்சி பகுதியில் இருக்கவங்க தான் யாருன்னா முண்டா இன மக்கள். குண்டுக்கட்டி என்ற விவசாய முறையை பின்பற்றுபவர்கள் இந்த ராஞ்சி. ஓகே. ஸோ ராஞ்சி இன மக்கள். முண்டா கிளர்ச்சி இன்னொன்று என்ன சொல்லலாம், உலுகுலன் கிளர்ச்சி, உலுகுலன் ரிவோல்ட் கூட சொல்லலாம். ஓகே. அண்ட் இண்டிகோ கிளர்ச்சிங்கிறது 1859 1860 அவுரிச்செடியை விளைவிக்க சொல்லி அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை வந்து வற்புறுத்ததுனால தான் இந்த இண்டிகோ கலகம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ நடியா மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகோ கிளர்ச்சி அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஓகே. So the right answer here is 2143 option A. So next question. கீழ்கண்ட கூற்றுகளுடன் பொருந்தும் நபரை தேர்ந்தெடுக்க. ஓகேவா. ஸோ ஒரிஜினல் நேம் பார்த்தீங்கன்னா மருதநாயகம். ஓகேவா. ஸோ இந்த மருதநாயகம் இருக்கிறவர் இஸ்லாமிய மதத்திற்கு வந்து மதம் மாறிய பிறகு இவரோட பேர் என்னவா அழைக்கப்படுகின்றன, கான் சாஹிப் அல்லது யூசுப் கான். ஓகே. ஸோ he defeated ஹைதர் அலி and captured சோழவந்தான். ஓகே. ஸோ ஹைதர் அலி அப்படிங்கிறவரை தோற்கடித்துட்டு சோழவந்தானை கைப்பற்றியவன் சொல்கிறாங்க. மதுரையில் நெசவு தொழிலை ஊக்குவித்தவர். இட்ஸ் நத்திங் பட் கான் சாஹிப் என்கிற யூசுப் கான் தான் சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இவர் தான் பூலித்தேவரோட முக்கியமான 3 கோட்டைகளை 1761 மே 16 வாசுதேவநல்லூர், பனையூர் மற்றும் இந்த நெக்கட்டும் சேவலை வந்துட்டு கைப்பற்றியிருப்பார். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அதர் பர்சன்ஸ் பூலித்தேவர் அப்படிங்கிறவர் திருநெல்வேலியில், ஓகே, மேற்கு பாளையத்தில் சில பிரசித்தி பெற்றவர் தான் யாருன்னா புலித்தேவர். அதே மாதிரி கிழக்கு பாளையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் பாளையம்ல ஃபேமஸாக இருக்கிறவர் தான் பாஞ்சாலங்குறிச்சி பகுதியை ஆண்ட கட்டபொம்மன் சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இந்த வெள்ளை மருது அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த வெள்ளை மருது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் அப்படின்னா வெள்ளை மருது பெரிய மருதுன்னு கூட சொல்லலாம். ஓகே. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 1857 பெரும் புரட்சி தலைவர்களின் மீது ஏற்படுத்திய தாக்கத்தை ஆராய்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இதில் பகதூர் ஷா 2. ஸோ பகதூர் ஷா 2 பார்த்தீங்கன்னா இவரை ஒடுக்கியவர் யாருன்னா ஜான் நிக்கோல்சன் அப்படிங்கிறவர் ஒடுக்கியிருப்பார். ஓகேவா. ஸோ இவரை ரங்கூனுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாடு கடத்துதல் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ நானா சாஹிப் நேபாளத்திற்கு தப்பித்து போயிருப்பார். ஓகே. ஸோ இது சரியாக இருக்குது. பேகம் ஹஸ்ரத் மஹாலை நேபாளத்தில் மறைந்து வாழ்ந்தார். ஸோ பேகம் ஹஸ்ரத் மஹால் லக்னோ பகுதியை சேர்ந்தவர், அங்கேருந்து கிளர்ச்சி உண்டாக்கியவர். ஸோ இவர்களை வந்து புரட்சி தலைவர்களை ஒடுக்கினதுனால பேகம் ஹஸ்ரத் மஹாலை ஹென்ரி லாரன்ஸ் அவர்கள் ஒடுக்கியிருப்பாங்க. ஸோ நேபாளத்தில் மறைந்து வாழ்ந்திருப்பாங்க. தாந்தியா தோப்பை பினாங்கிற்கு நாட்டிற்கு தப்பி சென்றான் இருக்கு. இது தவறு. ஸோ தாந்தியா தோப்பை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 18 1859 சிக்கிப்பூர் அப்படிங்கிறது மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய காட்டில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த தாந்தியா தோப்பை என்ன பண்ணியிருப்பாங்க, தூக்கில் தொங்க விட்டுருப்பாங்க, ஹேங் பண்ணியிருப்பாங்க. அவர் தப்பிச்சு போயிருக்க மாட்டார், தூக்கில் தொங்க விட்டுருப்பாங்க. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 4th ஸ்டேட்மெண்ட் தவறாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். 1 2 3 சரி. ஸோ நெக்ஸ்ட் வேலூர் புரட்சிக்கான உடனடி காரணத்தை கண்டறிக்கும். ஸோ வேலூர் புரட்சிக்கு வந்து பல்வேறு ரீசன்ஸ் இருக்குது. சீருடையில் மாற்றம் இருக்குது. ஸோ இராணுவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறைவான ஊதியம் வழங்கினது, புதிய ஆயுதங்கள், புதிய சீருடைகள் அதெல்லாம் கொண்டு வந்தது. அதே மாதிரி அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா இந்தியன் செப்பாய்ஸை வந்துட்டு ரொம்ப டிஸ்கிரிமினேஷன் பாரபட்சம் வச்சு, அப்போ இங்கிலாந்து போர் வீரர்களோட இந்திய போர் வீரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த ஊதியம் கொடுக்குற, அதிக நேரம் வேலை வாங்குறது, இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் தான் இருக்கும். ஆனால் இங்கே கேட்குறது என்ன கேட்குறாங்க, இமீடியட் காஸ் உடனடி காரணம் தான் கேட்குறாங்க. சிலுவை சின்னத்துடன் கூடிய புதிய தலைப்பாகையை அறிமுகம் செய்வது. ஓகேவா. ஸோ நம்ம ஜான் கிரடாக் அவர்கள் ஆர்டர் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம
அக்னியூ என்பவர்களால் இந்த தலைப்பாகை அறிமுகம்தான் வேலூர் புரட்சிக்கான உடனடி காரணம். ஜூலை மாதம் 10ஆம் தேதி 1806 நடந்த விஷயம். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் choose the incorrect statement about the following regarding வேலூர் மியூட்டினி. வேலூர் புரட்சியின் போது ஆளுநராக இருந்தவர் யாருன்னா வில்லியம் கேவெண்டிஷ் பென்டிக். ஓகேவா, ஸோ அப்போ சென்னை மாகாண ஆளுநராக இருந்தவர் யாருன்னா 1806 வில்லியம் கேவெண்டிஷ் பென்டிக். ஸோ இட் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ கர்னல் ஃபான்கோர்ட் அப்படி தான் பார்த்தீங்கன்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் கேஷுவாலிட்டி ஆஃப் தி அட்டாக். ஓகே, ஸோ வேலூர் கோட்டையில் புரட்சி நடக்கும்பொழுது முதலில் பலியானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபான்கோர்ட் தான். ஸோ இட் இஸ் த ரைட் ஆன்சர். கர்னல் கல்லஸ்பி பார்த்தீங்கன்னா இவர் மீது தாக்குதல் நடத்தி கிளர்ச்சி முழுமையாக அடக்கினார். ஓகே, ஸோ இந்த சப்ரஸ் பண்ணதுனால இவருக்கு 7000 பக்கோடாஸ் அப்படிங்கிறது இன்சென்டிவாக வழங்கப்பட்டது. ஓகே, ஸோ இட் இஸ் ஆல்சோ ரைட். அண்ட் வி.டி. சவர்கர் என்பவரால் வேலூர் கழகம் முதல் இந்திய சுதந்திர போர் என குறிப்பிடப்படுகின்றது. ஓகே, ஸோ இது தவறு. ஸோ வி.டி. சவர்கர் என்ன சொல்லியிருப்பாரு, முதல் இந்திய சுதந்திர போர்னு சொல்லிட்டு 1857 பெருங்கழகத்தை தான் சொல்லியிருப்பார். ஓகேவா, ஸோ வேலூர் கழகம்ங்கிறது சொல்லிக்க மாட்டார். இந்த வேலூர் கழகம் தான் இந்த முதல் இந்திய சுதந்திர போருக்கு முன்னோடியாக இருந்தது வேலூர் கழகம் சொல்லியிருப்பார் வி.டி. சவர்கர். ஓகேவா, ஸோ விநாயக தாமோதர் சவர்கர்னு சொல்லக்கூடிய இவர் த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் சொல்லக்கூடிய இந்த 1857 ரிவோல்ட்டுக்கு பீனியராக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வேலூர் ரிவோல்ட்டு தான் சொல்லியிருப்பாரு. பட் வேலூர் கழகத்தை முதல் இந்திய சுதந்திர போர்னு சொல்லிக்க மாட்டாங்க. இது தவறு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த இன்கரெக்ட் ஒன் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், புலித்தேவர் பற்றிய கூற்றுகள் தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்க. ஸோ களக்காட்டில் நடைபெற்ற போரில் மாஃபூஸ் கானின் படைகளை தோற்கடித்தான் இருக்கு. ஓகேவா, ஸோ களக்காட்டில் நடைபெற்ற போர் தட் மீன்ஸ் களக்காடு அப்படிங்கிறது 1755 களக்காடு போர் நடக்கும். ஸோ மாஃபூஸ் கானோட சேர்ந்து நம்ம புலித்தேவருக்கும் மாஃபூஸ் கானுக்கும் நடந்தது. புலித்தேவருக்கு 2000 படை வீரர்களும் இங்கே 1600 படை வீரர்களும் இருப்பாங்க. ஸோ இதில் வெற்றி பெறது யாருன்னா புலித்தேவர் தான் வெற்றி பெற்றிருப்பார். ஓகே, ஸோ திருவிதாங்கூர் அரசாங்கம் இவருக்கு 2000 படை வீரர்களை கொடுத்துருப்பாங்க. ஓகே, புலித்தேவர் தலைமையிலான திருநெல்வேலி பாளையக்காரங்க நவாபின் அதிகாரத்தை எதிர்ப்பதை நோக்கமாக கொண்டிருந்தது. ஓகேவா, ஸோ அப்போ திருநெல்வேலி பாளையக்காரர்கள் அவங்கள வந்து திருநெல்வேலி பாளையக்காரில் புலித்தேவர் அவர்கள் தான் வழிநடத்தி போனார். இவங்களோட சேலஞ்சே என்னன்னு பார்த்தீங்கன்னா நவாபுக்கு எதிராக இருந்தது. ஓகே, ஸோ இது சரி. நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்கள் புலித்தேவருக்கு ஆதரவு அளித்தனர். ஓகேவா, தட் மீன்ஸ் மியானா முடிமையா நபிகன் கட்டா. ஓகே, ஸோ இவங்க எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் சரியா. ஸோ 1767 கர்னல் ஹெரான் என்பவரால் புலித்தேவர் தோற்கடிக்கப்பட்டான் இருக்கு. இது தவறு. ஸோ கேப்டன் கேம்பல் அவருங்கிறது தான் என்ன பார்த்தீங்கன்னா புலித்தேவரை தோற்கடிச்சிருப்பார். ஸோ அங்கேருந்து தப்பித்து என்ன பண்ணுவார்னா புலித்தேவர் தலைமறைவாக இருக்கும் பொழுது இறந்ததாக சொல்லப்படுகின்றது. ஆனால் இங்கே இவரை டிஃபீட் பண்ணது கேப்டன் கேம்பல். கேப்டன் ஹெரான் அப்படிங்கிறவர் என்ன முதலாக புலித்தேவரை வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி நோக்கி படையெடுத்து சென்று மாஃபூஸ் கானை அனுப்பி அவரை தோற்கடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புனவர் தான் கேப்டன் ஹெரான். ஓகேவா, ஸோ இங்கே 1767 கர்னல் ஹெரான் கிடையாது கேப்டன் ஹேம்பல். ஸோ ஆப்ஷன் டி தான் இதில் தவறாயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் தி ஃபாலோயிங் தி ரிவோல்ட் ஆஃப் 1857. ஸோ லக்னோ அப்படின்னாலே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேகம் ஹஸ்ரத் மஹால் அப்படிங்கிறவர் தான். ஓகே, ஸோ இந்த பேகம் ஹஸ்ரத் மஹாலை ஒடுக்கியவர் யாருன்னா ஹென்ரி லாரன்ஸ் அவர்கள். ஸோ கான்பூர் அப்படிங்கிற சொல்கிறோம். ஸோ கான்பூரில் காலின் கேம்பல் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ கான்பூர் அப்படிங்கிறது காலின் கேம்பல் அவர்கள் தான் ஒடுக்கியிருப்பார். ஓகே, ஸோ பீகாரில் யார் இருக்காங்கன்னா கன்வர் சிங் அப்படிங்கிறவர் இருப்பார். ஸோ இந்த எஸ் பீகாரில் வந்துட்டு யார் ஒடுக்கியிருப்பாங்கன்னா வில்லியம் டெய்லர் அவர்கள் ஒடுக்கிடுவார். ஸோ டெல்லின்னு பார்க்கும்பொழுது 2ஆம் பகதூர் ஷா. ஸோ 2ஆம் பகதூர் ஷாவை ஜான் நிக்கோல்சன் அப்படிங்கிறவர் ஒடுக்கியிருப்பார். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். 4321. ஸோ கான்பூர் வந்து டான்ஜா டோப் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, ஸோ சரியான இணையை தேர்க. கட்டபொம்மன் அப்படிங்கிறவர் கர்னல் ஹெரான் சொல்கிறாங்க. எது தவறு. கர்னல் ஹெரான் அப்படிங்கிறவரை புலித்தேவரை ஒடுக்குவதற்காக தான் கேப்டன் ஹெரான் அப்படிங்கிறவர் வந்திருப்பார். ஓகே, ஸோ வேலுநாச்சியரை ஒடுக்குவதற்கு கர்னல் பான்ஜோ சொல்லியிருக்காங்க. ஸோ இது தவறு. ஓகே, ஸோ வேலுநாச்சியரை வந்து எஸ் பான்ஜோர் அப்படிங்கிறவங்க தான் ஒடுக்கியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ புலித்தேவரை கர்னல் பானர்மேன் சொல்லியிருக்காங்க. தவறு. ஹெரான் தான் புலித்தேவர். ஓகேவா, ஸோ அப்போ கட்டபொம்மனை வீழ்த்துவதற்காக யார் அனுப்பியிருப்பாங்கன்னா பேனர்மேன் தலைமையில் படை அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ வேலுநாச்சியார் அப்படிங்கிறது இந்த சிவகங்கை பகுதியை வந்துட்டு காளையர் கோயிலை அட்டாக் பண்ணுறதுக்காக 1772 பான்ஜோர் தலைமையில் சிவகங்கையை நோக்கி காளையர் கோயிலை அட்டாக் பண்ணுறதுக்காக அனுப்பின குழுன்னு பார்த்தீங்கன்னா பான்ஜோர் தலைமையில். ஸோ புலித்தேவர் அப்படிங்கிறவர் பேனர்மேன் இல்லை கேப்டன் ஹெரான். அப்போ சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான். ஆப்ஷன் டி. ஹியர் கம்ஸ் த லாஸ்ட் கொஸ்டின். எஸ் 1857 புரட்சிக்கான காரணங்கள் பொருந்தாது. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் இந்தியன் சோல்ஜர்ஸ் இன் ஹை மிலிட்ரி போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதாவது ப்ரொமோஷன் அப்படிங்கிறது அதே மாதிரி அதிக உயர் பதவியில் வந்து இந்திய வீரர்களை நியமிக்கப்பட்டது அப்படிங்கிறது தவறானது. ஓகே, ஸோ மற்ற விஷயம் வாரிசு இது வந்து
இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ வாரிசு உரிமை இழப்பு கொள்கை துணைப்படை திட்டம். ஓகே, ஸோ டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ், த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படிங்கிறதுனா ஆங்கில அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா அவங்களோட அரசாங்கத்தை இவங்க கைப்பற்றிக்கிட்டு தனக்கு கீழே ஓய்வூதியம் வாங்குற மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்க அடாப்ட் பண்ணி மகன்களை தத்தெடுத்தோ இல்லை மகள்களை வச்சு அவங்க வந்து அரசாட்சி ஆளக்கூடாது. இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படிங்கிற இந்த வாரிசு உரிமை இழப்பு கொள்கையை வந்து அறிமுகப்படுத்துவது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜல்ஹௌசி பிரபு. ஓகே, ஸோ துணைப்படை திட்டம் சொல்லக்கூடிய சப்சிடரி பிளான், சப்சிடரி அலையன்ஸ் அப்படிங்கிறத ஸோ துணைப்படையாக வந்து பார்த்திங்கன்னா தன்னோட படைகளை வந்துட்டு எல்லா பிளேஸ்லையும் எடுத்து வச்சுப்பாங்க. அவங்க வந்து மேட்ரிமோனியல் அலையன்ஸ் வச்சுக்கூடாது, எதிரி நாடுகளோட வணிகம் வச்சுக்கூடாது, இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த துணைப்படை திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண யாருன்னா வெல்லஸ்லி பிரபு. ஸோ இதுவும் கரெக்டு. ஸோ பசு மற்றும் பன்றி கொழுப்பு இதான் என்ஃபீல்ட் ரக துப்பாக்கி யூஸ் பண்ண சொன்னால் தான் மங்கள் பாண்டே அவர்கள் வந்து மார்ச் 29, 1857 வந்து புரட்சியை செஞ்சிருப்பாரு. ஸோ இதுவும் சரி. ஸோ ஆங்கிலேயர்களின் பொருளாதார ரீதியான சுரண்டல் கொள்கை எல்லாமே கரெக்டு தான். இதில் ஆப்ஷன் ஏ தான் தவறாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் A is the incorrect one here. Okay, so far we have discussed 30 questions in the topic. Hope you all understood, guys. Thank you for watching.